Daily. Taste the Daily. பிஞ்சு சிறுமி என்றும் பார்க்காமல் தலையிலேயே கல்லால் அடித்து கண்ணை சிதைத்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய கொடூர சம்பவத்தை நியாயப்படுத்தும் வகையில் ஆட்சியர் மகாபாரதி பேசியிருப்பது அநாகரிகத்தின் உச்சமாக உள்ளது. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. அதனால ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். கடந்த வாரம் சீர்காழி அருகே அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது சிறுமியை 16 வயது சிறுவன் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் பகீர் கிளப்பியது. வழக்கம் போல் அங்கன்வாடியிலிருந்து வீட்டுக்கு புறப்பட்ட சிறுமியிடம் மிட்டாயை காட்டி அங்கன்வாடிக்கு பின்பக்கமாக தனியாக அழைத்து சென்ற உறவுக்கார 16 வயது சிறுவன் பாலியல் துன்புறுத்தல் செய்தான். காம கொடூரனாக உருமாறியிருந்த அந்த சிறுவன் கொடுத்த பாலியல் தொந்தரவு காரணமாக பிஞ்சு சிறுமி அலறி அழுத நிலையில் மூர்க்கத்தனமாக செங்கற்களை எடுத்து தலையிலேயே அடித்து சிறுமியை நிலைக்குலைய வைத்திருக்கிறான் அந்த சிறுவன். நீண்ட நேரமாகியும் சிறுமி வீட்டுக்கு வராத நிலையில் தேடி பார்த்தபோது அங்கன்வாடிக்கு பின்பக்கம் முட்புதருக்குள் அலங்கோல நிலையில் கிடந்தார். கண் சிதைந்து தலையில் அடிபட்டு உயிருக்கு போராடிய சிறுமி தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நினைத்து பார்க்கவே நடுநடுங்க வைக்கும் இந்த கொடூர சம்பவத்தை நியாயப்படுத்தும் வகையில்தான் தற்போது மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி பேசியது எதிர்ப்புக்கு ஆளாகி வருகிறது. மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி பாதிக்கப்பட்ட சிறுமி மீதும் தவறு இருப்பதாக கூறியதோடு சம்பவத்தன்று பாதிக்கப்பட்ட சிறுமி குற்றம் செய்த சிறுவன் முகத்தில் உமிழ்ந்ததுதான் பாலியல் வன்முறைக்கு காரணம் என்பது போல பேசினார். மேலும் இந்த விவகாரத்தில் 2 பக்க நியாயத்தை பார்க்க வேண்டும் என ஆட்சியர் பேசியது இன்னும் அதிர்ச்சியை தான் கொடுத்தது. பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. அதனால ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். எந்த சூழ்நிலையிலும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குவது கொடூர குற்றம் என்ற நிலையில் கள்ளம் கபடம் அறியாத 3.5 வயது பிஞ்சு சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொலை செய்ய முயற்சித்த நிகழ்வுக்கு உமிழ்ந்ததை ஒரு காரணமாக ஆட்சியர் மகாபாரதி சுட்டி காட்டுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக உள்ளது. பாலியல் குற்றங்களை குறைக்க பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆட்சியர் மகாபாரதி பாதிக்கப்பட்ட சிறுமி மீது பழி போட்டு கொடூரமாக நடந்து கொண்ட 16 வயது சிறுவனின் இச்சையான எண்ணத்தை நியாயப்படுத்துவது என்ன மாதிரியான மனநிலைமை என அருவருக்க வைத்துள்ளது. மன்னிக்கவே முடியாத பாலியல் குற்றத்தில் 2 பக்கம் நியாயத்தை பார்க்க வேண்டும் என IAS படித்த ஒரு ஆட்சியர் பேசியிருப்பது பாலியல் குற்றங்களை சாதாரணமாக காட்ட முயற்சிப்பது போல இருக்கிறது. அதே போல உமிழ்ந்ததற்காக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கலாம் என நடந்த சம்பவத்தை ஆட்சியர் மகாபாரதி நார்மலைஸ் ஆக்குவது போல இருப்பதாக கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே குழந்தைகள், சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் என வயது வித்தியாசமே இல்லாமல் நாள்தோறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குற்றங்களை தடுத்து பெண்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் அதிகாரமிக்க பதவியில் இருந்து கொண்டு குற்றவாளி பக்கம் இருக்கும் நியாயத்தை பேசிக் கொண்டிருப்பது ஆட்சியர் மகாபாரதியின் பிற்போக்குத்தனத்தை அம்பலப்படுத்தி இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆட்சியர் பேச்சுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்து போராட்டத்தை அறிவித்துள்ளது. ஆட்சியர் மகாபாரதி பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குழந்தை மீது தவறு இருக்கிறது என ஆட்சியர் பொறுப்பற்ற முறையில் பேசியிருப்பதாக தெரிவித்ததோடு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே மாவட்ட ஆட்சியரின் முட்டாள்தனமான பேச்சு என கண்டனம் தெரிவித்தார்.
இதனிடையே சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆட்சியர் மகாபாரதி மாற்றப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மகாபாரதி மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக HS ஸ்ரீகாந்த் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மகாபாரதிக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.